அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ பகண்டேஸ்வரா திருக்கோயில், பாகமண்டலா, கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் தலக்காவேரி செல்லும் பக்தர்கள் வழியில் பாகமண்டலா ஸ்ரீ பகண்டேஸ்வரரை தரிசித்திருப்பீர்கள். ஆனால் அக்கோயில் இறைவனுக்கு அந்த பெயர் ஏன் வந்தது என்பது பற்றி தெரியுமா? தலக்காவேரி செல்லும் பக்தர்கள் இத்தலத்தில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? வடக்கே பிரயாகையில் உள்ள கண்களுக்கு புலப்படாத சரஸ்வதி நதியைப் போல இத்தலத்திலும் ஒரு நதி பிரவாகிக்கிறது. அந்த நதியின் பெயர் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கும் ஆலயம் கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டம் பிரம்மகிரி மலையில் பாகமண்டலாவில் அமைந்துள்ள ஸ்ரீ பகண்டேஸ்வரா திருக்கோயில். காவிரி நதி உருவாகும் தலக்காவேரி செல்பவர்கள் நிச்சயம் இக்கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் இக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் காணலாம். இக்கோயிலுக்கு முன்பாக அமைந்திருக்கும் காவேரி, கன்னிகே, சுஜ்யோதி ஆகிய நதிகள் இணைந்து பாகமண்டல திருவேணி சங்கமமாக எழிலுடன் நம்மை வரவேற்கின்றன. இவற்றில் பிரயாகையில் சரஸ்வதி நதி இருப்பது போல சுஜ்யோதி நதியும் ஒரு புராண நதியாக இருக்க வேண்டும். ஆகவேதான் காவிரி, கன்னிகே ஆகிய இரு நதிகள் நம் கண்களுக்கு புலப்படுகிறது. இங்கிருக்கும் சுஜ்யோதி நதியை நம்மால் காண முடியவில்லை. இந்த இடம் தென்னாட்டு திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவேதான் பக்தர்கள் இங்கு நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறார்கள். இந்த திருவேணி சங்கமம் ஒரு அழகான இடம் எனலாம். இரண்டு ஆறுகள் அமைதியாக பாய்வதையும் ஒன்றிணைந்து ஒரே அடையாளமாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டு ஆறுகளின் மேல் சிறிய பாலங்கள் உள்ளன. அங்கிருந்து நாம் பல்வேறு கோணங்களில் திருவேணி சங்கமத்தை ரசிக்க முடியும். பகண்ட மகரிஷி என்பவர் தனது சீடர்களுடன் இங்கு தங்கி தவம் இயற்றியதால் இங்கு சுயம்புவாய் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் பெயர் ஸ்ரீ பகண்டேஸ்வரா என்று அழைக்கப்படுகிறது. கேரள பாணியிலான 3 நிலை கோபுரத்துடன் பரந்து விரிந்து காட்சியளிக்கின்றது ஸ்ரீ பகண்டேஸ்வரர் திருக்கோயில்.
ராஜகோபுரம் உள் நுழைந்ததும் வலப்புறமும் இடப்புறமும் உட்பிரகாரம் பரந்து விரிந்து காணப்படுகிறது. எதிரே முன்மண்டபத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பிரம்மாண்டமான பலிபீடம் அமைந்திருக்க, அதன் மேலே நோக்கினால் சதுர வடிவ சட்டகங்களுக்கு நடுநடுவே மிக துல்லியமான கடவுள் சிற்பங்கள் கண்களை அகலவிடாமல் நம்மை ஈர்த்து கொள்கின்றன. அது மட்டுமல்ல, கிரானைட் சுவர்களின் மேல் மரக்கூரை வேயப்பட்டுள்ளதை காணும் போது இக்கோயிலின் கட்டிடக்கலையின் தனித்தன்மை நம்மை வியக்க வைக்கிறது. இக்கோயிலின் சுவரோவியங்களில் தாவர சாயங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோயிலினுள் சென்றதும் கேரள கட்டிடக்கலை பாணியில் அமைந்த சிறு சிறு சன்னதிகள் ஒரு கலைக்குவியலைப் போல் காட்சியளிக்கின்றன. பொதுவாக இந்த கேரள கட்டிட கலைபாணி என்பது திராவிட கட்டிட கலைபாணியின் நீட்சி என்றே கூறலாம். ராஜகோபுரம் தாண்டி மண்டபம் போன்று தோன்றும் பகுதிக்குள் நுழைந்தால் வழக்கமாக நாம் காணும் கோயில்களைப் போல் அல்லாமல் திறந்த வெளியில் மூலவர் சன்னதி உட்பட 5 தனித்தனி சன்னதிகள் காணப்படுகின்றன. மூலவர் ஸ்ரீ பகண்டேஸ்வரர் கவசமுக ரூபத்தில் காட்சியளிக்கின்றார். शिवोऽहं 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 शिवोऽहं. ஏனைய சன்னதிகளில் கணபதி, சுப்பிரமணியா, மகாவிஷ்ணு ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். இக்கோயிலில் தினமும் உற்சவர் சுவாமி பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இக்கோயிலில் அக்டோபர் மாதத்தில் ஹூதாரி எனப்படும் திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. இக்கோயில் பக்தர்களுக்காக காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறக்கப்படுகிறது. மைசூரிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹாசனிலிருந்து 115 கிலோமீட்டர் தொலைவிலும், மங்களூரிலிருந்து 135 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள பாகமண்டலா வந்து ஸ்ரீ பகண்டேஸ்வரரை தரிசித்துவிட்டு முக்கியமாக இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலக்காவேரி ஸ்ரீ காவேரியம்மன் திருக்கோயிலை தரிசிக்க வேண்டும்.
பாகமண்டலா ஸ்ரீ பகண்டேஸ்வரரை தரிசிக்க வருபவர்கள் தவறாமல் இந்த தலக்காவேரி காவிரியம்மன் கோயிலையும் தரிசித்தால்தான் நமது பயணம் பூர்த்தியடையும். இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டம் பிரம்மகிரி மலையில் உள்ள பாகமண்டலா ஸ்ரீ பகண்டேஸ்வரா கோயிலை பற்றி அறிந்து கொண்டோம். எனவே நாமும் ஒருமுறை பாகமண்டலா ஸ்ரீ பகண்டேஸ்வரரையும் தலக்காவேரி ஸ்ரீ காவேரியம்மனையும் தரிசித்து வருவோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொள்வோம். ஸ்ரீ பகண்டேஸ்வரா திருக்கோயில், பாகமண்டலா, கர்நாடகா. அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.